ஹாய் யுவஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுங்க. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் பட்ட போட்டியில் சீனாவின் டெங் லிரனை வீழ்த்தி உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று இளம் வயதிலேயே 18 வயதிலேயே இந்த சாதனையை பண்ணியிருக்காருங்க. இவருக்கு சென்னையில் இன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் 5 முறை செஸ் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை பண்ணியிருக்காருங்க. அதை இவர் இளம் வயதிலேயே குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை பண்ணியிருக்காரு. இது இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்திய மக்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் அவருக்கு உண்மையிலே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சென்னை இறங்கியிருக்காரு. அவருக்கு விளையாட்டுத்துறை செயலர் அதுல்யா அவங்க பூங்கொத்து கொடுத்து மலர் மாலை அணிவித்தும் வரவேற்றாங்க. அதே போல் அவர் போகிற வாகனத்தை கூட பார்த்திங்கன்னா செஸ் போர்டு போன்று அமைத்து அதில் வழி அனுப்பி வச்சுருக்காங்களுங்க. உண்மையிலேயே நம்ம சென்னையில் உண்மையிலேயே மக்கள் ரொம்ப ஆர்வமாக அவரை வரவேற்றிருக்காங்க. இதுமாரி விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குகிற இளம் வயதினருக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை அளிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்தியாவின் சார்பாகவும் அதேமாரி தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் இவருக்கு நல்லபடியாக வரவேற்பு அளித்து பரிசுகளும் வழங்கணும்னு கேட்டுக்கிறேங்க. அப்போ தான் இவர் மாரியே பல வீரர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவாங்க. நிறைய விளையாட்டு வீரர்களும் நம்மளுக்கு கிடைப்பாங்க. இப்போ செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பல்வேறு சாதனைகள் படைக்கணும் இந்திய மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேங்க. சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு இந்தியாவின் சார்பாக பரிசுகளும் உயரிய விருதும் வழங்கணும்னு கேட்டுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.